ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் டீயோட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு வந்து ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கோதுமை மாவு எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவை எடுத்துக்குங்க. இப்போ நான் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கோதுமை மாவுக்கு மட்டும் தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் போல் காரத்துக்கு தனி மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், கருவேப்பிலை, மல்லி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்துக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் போண்டா நல்லா பொஸ்ஸுன்னு வரும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆப்பத்து சோடாவை. இதோட பார்த்திங்கன்னா போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சேன் பார்த்திங்களா. அந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுட எண்ணெய் இந்த மாவோடு சேர்த்துங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. சுட எண்ணெயை இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி போண்டா பொரிக்கும் போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. கட்டாயம் சுட எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ போண்டா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டாவை பொரிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போண்டா போட்டுக்கங்க. நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டிருக்கேன். இப்போ போண்டா போட்டு ஒரு சைடு நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இது கோதுமை மாவு போண்டான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயிலே ஒரு 4 நிமிஷம் போல் வேகட்டுங்க. 2 சைடு நல்லா செவந்து இந்த எண்ணெயுடைய சடசடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாங்க. இப்போ பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் போண்டா. எண்ணெய் அந்த சடசடப்பெல்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவம் வந்து நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு போண்டாவை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. எத்தனையோ முறையில் நீங்கள் செய்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவை பயன்படுத்தி கோதுமை மாவு போண்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவையே கிடையாதுங்க. அப்படியே சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்களா. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவில் தாங்க செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுகளோட இந்த கோதுமை மாவு போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.